வணக்கம் சகோஸ். ஒரு சில காரணங்களால என்னால் 2 வாரங்களா காணொளி பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. இனிமே வாரம் வாரம் காணொளி பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ நம்மளோட வலைப்பக்கத்தில் இனிமே 3 வகையான காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்படும். மோட்டிவேஷன் மண்டே, காவிய புதன், லவ்லி ஃப்ரைடே அப்படின்ற தலைப்பில் அந்த காணொளிகள் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அனைத்து காணொளிகளையும் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இன்னைக்கான தலைப்பு பேக்கரியும் போக்குரியும். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில் அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, அதை விட கம்மியான விலையில் நமக்கு இந்த பைமோட்டில் கிடைக்குதுங்க. பாருங்கள், நானும் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இத்தனை பொருட்களும், அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் 1000 ரூபாயில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க நம்ம பைமோட். பாருங்க, இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க பணத்தை சேமிங்க. ஓகே சகோஸ், இனி கதைக்குள் செல்வோம். நம்ம கதையோட ஹீரோ பேரு முரளி. சாருக்கு படிப்பு மட்டும்தாங்க வராது, மற்ற எல்லாமே அத்துப்படி. சாருக்கு கூட பிறந்தவங்க பாவப்பட்ட அண்ணா, பாசக்கார அக்கா, படிப்பான தம்பி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குடும்பத்தில் சார் வசிச்சுட்டு வராரு. இவரோட அப்பா ஒரு பேக்கரியில் வேலை செய்கிறாரு. பேக்கரியில் வேலை செஞ்சாலும் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அம்மாவுக்கு தெரிஞ்ச தையல் தொழிலை வீட்டில் இருந்தே வீட்டை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறதுனால குழந்தைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு ஓரளவு வீட்டையும் சமாளிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் நம்மளோட ஹீரோ. நம்ம சாருக்கு டெய்லியும் காலையில் எந்திரிச்சு வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணணும், ஈவினிங் அவங்க அப்பா பேக்கரிக்கு போயிட்டு டீ குடிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது. இது போல தான் டெய்லியுமே அவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் அது பிரகாரம் அன்னைக்கு பேக்கரிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க. டீ குடிச்சிட்டு அதுன்னு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க அப்பா கிட்ட சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, டே இருடா, நான் வண்டி வேற எடுத்துகிட்டு வரல, சர்வீஸ்க்கு போயிருக்கு, இரு என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெயிட் பண்ண சொல்கிறாரு. என்னப்பா நீ ஃப்ரெண்டோட வெளியே போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். டே இருடா, டெய்லியுமா சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் தானேடா அப்படின்னு சொல்கிறாரு. சரி இருக்கிறேன். டேய் நீங்கள் போங்கடா, நான் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன். சரிடா மச்சி, பார்த்துக்கோ, டேக் கேர், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ சாருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, போர் அடிக்குது. ஃபோனை எடுத்து வச்சுக்கிறாரு. ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அப்படியே பார்க்குறாரு, வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சாருக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ சாருக்கு கொஞ்சம் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு மறைவாக போய் உக்காந்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்ருக்காரு. ஸோ இதையே ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட பண்ணிட்டுருக்காரு நம்ம முரளி. ஸோ இப்படியே டைம் ஓடிடுச்சு. அப்பா கிளம்புற டைமும் வந்துருச்சு. அப்பா கூப்பிடுறாரு, டே வாடா போகலாம், தூ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முன்னாடி போய் எப்படி ஸ்மோக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே கீழே போட்டுட்டு ஓடிட்டாரு. ஆனால் அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அதை அணைக்க மறந்துட்டாரு. அவர் போயிட்டாங்க. பேக்கரியும் க்ளோஸ் பண்ணியாச்சு. காலையில் இவங்களுக்கு ஃபோன் வருது, பேக்கரி ஃபுல்லாக எரிஞ்சு நாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஸ்மோக் பண்ண துண்டை அமைக்காமல் விட்டது தான் காரணம். அவங்க அப்பா தலையில் இடியே விழுந்துருச்சு. அவங்க சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்காங்க எதனால் இந்த ஃபயர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருந்து தான் ஃபயர் வந்தது. அங்கே உன் பையன்தான் உட்காந்துருந்தான், உன் பையன்தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ப்ளேம் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவையும் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. என்ன செய்கிறது, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கும்போது இன்னொரு இடி அவங்களுக்கு வருது. இந்த பேக்கரிக்கு ஏற்பட்ட ஃபுல் நஷ்டத்தையும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து நோட்டீஸும் வருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குடும்பமே ஸ்தம்பிச்சு போய் உட்காருது. அவனுக்கும் ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். நம்மளோட இந்த ஒரு ஹேபிட்டால் எவ்வளோ பெரிய இழப்பு நம்ம அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு அப்பாவாக இருந்தாலும் கண்டபடி திட்டுவாங்க, அடிப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் முரளியோட அப்பா ஒரு வார்த்தை கூட பேசலை.
சரிங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது, வேற என்ன செய்கிறது, இந்த வீட்டை விற்று அவங்களுக்கு காசை கொடுக்கணும், இல்லையா ஜெயிலில் போய் உட்காரணும், என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. வேண்டாங்க, கோர்ட்டு வாசப்படியை கூட இது வரைக்கும் நம்ம பரம்பரையில் யாரும் மிதிச்சது இல்லை. நமக்கு இந்த வீடு முக்கியம் இல்லைங்க, நம்ம மானம் மரியாதை தான் முக்கியம். நீங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டதை கேட்ட நம்மளோட முரளி ரொம்பவே மனசு உடைஞ்சு போகிறாரு. நம்மளோட இந்த ஹேபிட்டால் எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, இதுக்கு நாம் தான் ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு வேகம் அவருக்கு வருது. ஆனால் இப்போதைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஹெல்ப்லெஸ்ஸாக அவரே நிற்கிறாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் அத்தனை வருஷம் தன்னோட வாழ்ந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வந்து பணத்தை கொண்டு போய் பேக்கரி ஓனர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு கம்பெனியில் வேலைக்கு தேடி போகவும் ஆரம்பிக்கிறாங்க. சொந்த வீட்டில் இருந்த அவங்க இப்போ வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அம்மா முன்ன தைச்சதை விட இப்போ இன்னும் அதிகமாக சேர்த்து தைக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கறதுக்காக மட்டுமே. ஸோ அவங்க அண்ணாவும் படிக்கிறத நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அழகா குருவி கூட இருந்த நம்மளோட குடும்பத்தை இப்படி செதைச்சிட்டமே அப்படின்ற குற்ற உணர்வு ஒவ்வொரு நிமிடமும் முரளிக்கு இருக்குது. ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி பேக்கரி வேலை தெரியும், நாம் ஏன் சொந்தமாக ஒரு பேக்கரி வைக்கக்கூடாது அப்படின்ற யோசனை அவருக்கு வருது. இந்த யோசனையை போய் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாரு. அட நீ வேற என்னப்பா, நம்மக்கிட்ட ஏது அவ்வளோ பணம், இருந்த ஒரு வீட்டையும் விற்று காசு அவருக்கு கொடுத்தாச்சு, இனிமேல் நம்ம எங்கே போய் எதை வச்சு அவ்வளோ பணத்தை வாங்குறதுன்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மூலமாக நான் பணத்தை ரெடி பண்ணுறேன், நீ பேக்கரியில் வேலை பார்க்குறியா, பேக்கரியை ரன் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முரளி பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவங்க அப்பாவும் பேக்கரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் பேக்கரி எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ அளவாக ஓடலை. ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க. அப்போ எதர்ச்சியாக பக்கத்து ஊருக்கு போகிறாரு முரளி. அங்கே ஒரு கடையில் பயங்கர கூட்டம். என்னடா இந்த ஒரு கடையில் மட்டும் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்பெஷலான ப்ரெட் செய்கிறாங்க. அந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டுக்கோசரமே அங்கே அவ்வளோ கூட்டம் வருது. என்னடா இருக்குது இப்போ ஒரு ப்ரெட்டில் போய் என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கி டேஸ்ட் பண்ணுறாரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி, நான் வந்துட்டு இது எங்கள் ஊரில் கொண்டு போய் விற்கிறேன், எங்கள் ஊரில் இந்த மாதிரியான டேஸ்டான ப்ரெட்டெல்லாம் கிடைக்கிறதில்ல, நான் வாங்கிட்டு போய் விற்கிறேன், எனக்கு கொடுக்குறீங்களா, ஆனால் என்கிட்ட 10 ரூபா கூட காசு இல்லை உங்ககிட்ட கொடுத்துட்டு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 10 ரூபா கூட இல்லாமல் உன்னை நம்பி நான் எப்படி இந்த ப்ரெட் பாக்கெட்ஸ்லாம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓனர். அதுக்கு முரளி கேட்குறாரு, உங்கள் கடையை நம்பி நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்றது இல்லையா, அது மாதிரியான நம்பிக்கை தான் சார், என்னை நம்பி கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் ப்ரெட் பாக்கெட்லாம் விற்று அந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஓனருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ப்ரெட் பாக்கெட்டை கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு வந்து அவங்க பேக்கரியில் விற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சாம்பிளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேத்துக்கு கொடுக்குறாரு. கொடுத்ததுமே அப்படியே உடனே எல்லா ப்ரெட் பேக்கெட்ஸும் காலி ஆயிடுது. உடனே ஈவினிங் கொண்டு போய் மொத்த பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு சம்பளமாக கொஞ்சம் பணம் வாங்குறாரு. இப்படியே அடுத்த நாள் அவர் வாங்கின சம்பளத்தை வச்சு அடுத்த நாள் இன்னும் ஒரு 2 ப்ரெட் பேக்கெட் சேர்த்து வாங்குறாரு. அதையும் விற்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் இப்படியே ரொட்டீனாக தொடருது. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கிது. அவங்க பேக்கரியில் அந்த ப்ரெட்டு வாங்குறதுக்கோசரமே வரவங்க மற்ற டீ ஸ்நாக்ஸ் அதையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஓரளவு பேக்கரி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே பக்கத்தில் போய் வாங்கிட்டு வரதும் இங்கே வச்சு சேல் பண்ணுறதும் போயிட்டுருக்குது. ஒரு நாள் முரளியோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, டே இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவேன், இவ்வளோ சேல் மேனுஃபேக்சரிங் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இந்த ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு ப்ரெட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண தெரியாதா
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் இல்லைடா, இது நார்மல் பிரெட் மாதிரி இல்லை, இதில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அதனால தான் வாங்குகிற எல்லாருமே உடனே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டே ஃபுல் பிரெட் பாக்கெட்டையும் வாங்கிட்டு போகிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த ரகசியத்தை நீ அந்த பிரெட் பேக்கரி ஓனர்கிட்ட போய் கேட்டு செஞ்சு நீயே அதை சேல் பண்ணு, உனக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஐடியாவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஓனர்கிட்ட போய் கேட்குறாரு முரளி. நீ கேட்டதும் நான் கொடுத்துடணுமா? என்ன டெய்லியும் 10 பாக்கெட் வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறதுனால நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் ஆகிடுவியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்படிலாம் இல்லை சார், நான் தெரிஞ்சுக்கிட்ட போய் உங்களை விட பெரிய பேக்கரியெல்லாம் வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு என்னோட இந்த ப்ரெட்டு சேலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன், அதனால் என்னோட குடும்பம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, இவ்வளோ நீ கெஞ்சுற, இத்தனை நாள் எனக்கு அவசரம் நீ ஒர்க் பண்ண அப்படின்றதுனால உனக்கு அந்த சீக்ரெட் சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராரு. நாளைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் போகிறாங்க. காலையில் 5 மணிக்கு போய் எல்லாமே ரெடி பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் சரியாக வரலை, 2ஆம் நாளும் சரியாக வரலை. இப்படியே 10 நாட்கள் ட்ரை பண்ணுறாரு. 10 நாட்களும் அவருக்கு சரியே வரலை. சரின்னு மனசடைஞ்சு போன அவர் 2 நாள் கழித்து திடீர்னு அவராக ட்ரை பண்ணார். ஆனால் ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே வந்தது. இவ்வளோதான்டா, இதுக்கு ஏன்டா ஸ்ட்ரெஸ் ஆகுற, எந்த வேலையும் ஸ்ட்ரெஸ்ஸோடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகாது. நீ டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக செஞ்ச அப்படின்னா எவ்வளோ பெரிய கடினமான வேலையுமே உனக்கு சாதாரணமாகிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கரி ஓனர் இவருக்கு தட்டி விட்டு இவரை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியான சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட வீட்டுக்கு வந்து பேக்கரியில் ப்ரெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு சப்போர்ட்டாக அவங்க அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, அப்பா அப்படின்னு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ரெட்னாலேயே அந்த பேக்கரி தி நம்பர் 1 பேக்கரியாக மாறுது அவங்களோட ஊரில். எல்லாருமே அவங்க பேக்கரிக்கு வராங்க. ஸோ அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. அவங்க இழந்த வீட்டை மீண்டும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்து ஊருக்கு அந்த பேக்கரி ஓனருக்கு போய் தன்னோட ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் சதவீத அமௌண்ட்டையும் அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. உங்களால் தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், இது என்னோட அன்பளிப்பாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனருக்கு கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம் அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும், இல்லை இது என்னோட அன்பளிப்பு, நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு வராரு. ஸோ ரொம்பவே பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த நம்மளோட முரளி இன்னைக்கு குடும்பத்தையே தூக்கி தாங்குற அளவுக்கு முன்னேறிட்டாரு. ஸோ இப்படி தாங்க நம்மளோட சின்ன சின்ன கேர்லெஸ்னஸ் தான் பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய விபத்துகளுக்கும் காரணமாக இருக்கும், பெரிய பெரிய சண்டைகளுக்கும் காரணமாக இருக்கும். ஸோ இப்படி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா? நான் தெரியாதனமாக பண்ண போய் ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு, அப்பா அதுதான் என்னோடய வாழ்க்கையோட திருப்பு முனையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சம்பவம் நடந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தது இந்த கதை, உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆச்சுங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வர்லி காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி. நம்மளோட காணொலி பக்கத்தில் அழகழகான அகநானூற்று காதல் கதை, உங்களோட வாழ்வை மாற்றக்கூடிய காதல் கதைகள்னு சொல்லிட்டு பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ரொம்ப அழகான காதல் கதைங்க அது. அன்பை பகிர்ந்து அழகான சமுதாயத்தை உருவாக்குவோம்.